எல்லா ஊர்லேயும் அதுதான் இல்லை. கோபுரம் எவ்வளோ தூரம் நாங்கள் கட்டுறோம் அப்படிங்கிறதுல போட்டி இல்லை. அந்த ஊரில் 40 அடியில் கட்டிட்டாங்களா, நாங்கள் என்ன பண்ணுவோம் 80 அடியில் கட்டுவோம், நாங்கள் 120 அடியில் கட்டுவோம். தேவைக்காக நம்ம எதை வேணாலும் செய்யலாம். சரியா? எப்போ மிஷினரிகள் வந்து ஏன் கோபுரத்தை கட்டினாங்க அப்படின்னா, அந்த நாட்களில் ஜனங்களுக்கு சில காரியங்கள் ஆலயம் இருக்குதுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கோபுரத்தை என்ன பண்ணாங்க, கெட்டினாங்க இல்லை. அதே நேரத்தில் அதில் ஏன் மணி வச்சாங்க அப்படின்னு சொன்னால், அதில் மணி அடிக்கும் போது எல்லா இடங்களுக்கும் உயரமான இடத்துல இருந்து இருக்கும்போது கேட்கும், அவங்க வந்து அப்போ ஆராதனை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வருவாங்கங்கிறதுக்காக மிஷினரிகள் அந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ணாங்க, செய்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது எப்படி மாறி இருக்கிறதுன்றா போட்டியாக மாறி இருக்குது இல்லை. பாருங்க, அந்த சபை 80 அடி கட்டிட்டாங்க, அதோட கூட போயிடுச்சுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரத்தில் அதை இடிச்சிட்டு அதோட என்ன பண்ணணும், உயரமாக கட்டணும். இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. ஏன் இதை சொல்றேன்னா, இப்படிப்பட்ட காரியத்துக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர, எந்த அலங்காரத்தை ஆண்டவர் விரும்புவாரோ அதற்கு நம்ம என்ன பண்ணவில்லை, முக்கியத்துவம் அநேக நேரங்களில் கொடுக்காதவர்களாக இருக்கிறோம். அப்போ பரிசுத்தமானது நெடுநாளாக ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது என்று பார்க்கிறப்போ, பரிசுத்தம் என்கிற அலங்காரம் சபையில் என்ன பண்ண வேண்டும், காணப்படும். முதலாவது பார்த்தோம் குணம் என்கிற அலங்காரம், இரண்டாவது ஞானம் என்கிற அலங்காரம், மூன்றாவது புத்தி என்கிற அலங்காரம், நான்காவது பரிசுத்தம் என்கிற அலங்காரம். சரி, ஒரு சபையினுடைய அலங்காரம் என்ன, அதை தான் நம்ம சில காரியங்களை நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்கலாம். ஒரு சபையினுடைய அலங்காரம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு சபை இருக்கிறது என்று சொன்னால் அதில் எவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் இருக்கிறது என்பது சபையின் அலங்காரம் கிடையாது. அதுக்காக நீங்கள் இந்த மைக்கெல்லாம் ஐயா சொன்னாங்க 35,000 ரூபான்னு சொன்னாங்க, பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இல்லை. நான் தூரத்தில் வச்சு பேசினாலும் நல்லா கேட்குது, தப்பு கிடையாது. ஆனால் இல்லை, அப்போ இப்படிப்பட்ட பல காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம் இல்லை. நல்ல ஸ்பீக்கர் வைக்கிறோம், பல காரியங்களை நம்ம செய்கிறோம். அதையெல்லாம் நம்ம செய்தாலும் ஆண்டவர் விரும்புகிற காரியம் சபையின் மூலமாக நடக்கும் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்த அலங்காரம். அதுக்காக மைக் வாங்கின தப்புன்னு நான் சொல்லலை, ஸ்பீக்கர் வாங்கின தப்புன்னு சொல்லலை இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது ஆலயம் இல்லை, இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் இதை காட்டிலும் மேலானது எது இல்லை, அதற்கு சபை என்ன செய்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். முதலாவது, ஆண்டவர் விரும்புகிற